வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 5/1/2026 டிஏபிஎஸ் என்று தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய பென்ஷன் திட்டம் அமலுக்கு வரக்கூடிய தேதி சார்ந்து மகிழ்ச்சியான ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது. இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் எப்போது இது அமலுக்கு வரும் என்பது சார்ந்து எந்தவித அரசாணையும் தற்போது வரை வெளிவரவில்லை. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் இந்த திட்டம் எப்போது அமலுக்கு வரும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது இது சார்ந்து ஒரு புதிய அப்டேட் வெளிவந்துள்ளது. இது சார்ந்து முழு விவரத்தையும் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு புதிய திட்டமாக தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் டிஏபிஎஸ்ஐ முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இந்த புதிய திட்டத்தின்படி ஊழியர்கள் கடைசியாக பெற்ற மாத சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அது சார்ந்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு கிடைத்து வந்த ஓய்வூதியம் மற்றும் பல்வேறு பலன்களை தொடர்ந்து கொடுக்கக்கூடிய புதிய திட்டமாக தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் டிஏபிஎஸ் என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் சென்ற வாரம் அறிவித்து ஒரு புதிய உத்தரவை வெளியிட்டார். இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த இந்த புதிய பென்ஷன் திட்டம் எப்போது அமலுக்கு வரும் என்பது சார்ந்து ஒரு புதிய தகவல் கிடைத்திருக்கிறது. இது சார்ந்து ஜனவரி மாதம் 6ஆம் தேதி என்று நடைபெற இருக்கக்கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் பெறப்படும் என்றும் அதனைத் தொடர்ந்து ஜனவரி மாதம் 20ஆம் தேதி நடைபெறக்கூடிய சட்டசபையில் இந்த திட்டம் சார்ந்து சட்ட மசோதா ஒன்று கொண்டு வரப்பட்டு அது நிறைவேற்றப்படும் என்றும் அதனைத் தொடர்ந்து அதாவது அந்த சட்ட மசோதா நிறைவேற்றம் செய்யப்பட்ட பின்பு இந்த டிஏபிஎஸ் என்று அழைக்கக்கூடிய புதிய பென்ஷன் திட்டம் கவர்னர் ஒப்புதலை பெற வேண்டும். அதன் பின்பு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய பிறந்த தினமான மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கு முழு வேலைகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. இருப்பினும் இந்த திட்டம் அதிகாரபூர்வமாக எப்போது செயல்படுத்தப்படும் என்பது சார்ந்து தகவல் இதுவரை வெளிவரவில்லை. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த திட்டம் செயல்படுத்துவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.